औपचारिक स्वागत की सीधी तस्वीरें आप राष्ट्रपति भवन से देख रहे हैं। இந்தியா வந்துள்ள கத்தார் அதிபரை தற்போது குடியரசுத் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடியும் வரவேற்றிருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இவருடைய வருகை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. இந்தியாவுக்கு கத்தார் நாட்டின் அதிபர் 2 நாட்கள் பயணமாக வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ராஷ்டிரபதி பவனில், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் மோடியும் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து அங்கு இருதரப்பு பேச்சுவார்த்தையானதும் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தனி விமானம் மூலம் நேற்று மாலை டெல்லிக்கு கத்தார் நாட்டின் அதிபரான ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி 2 நாட்கள் பயணமாக வந்தடைந்தார். தொடர்ந்து அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி நேரில் சென்று அவரை வரவேற்றதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பிரதமரே விமான நிலையத்துக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட தலைவரை வரவேற்பது என்பது மிகவும் அரிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்துள்ள கத்தார் அதிபர் தொடர்ந்து இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், சர்வதேச அரசியல் சூழ்நிலை, இஸ்ரேல் ஹமாஸ் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த இருக்கின்றனர். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான உறவுகள் என இந்தியா கத்தார் இடையிலான உறவுகள் சமீப காலமாக வலுப்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் 8 பேரை கத்தார் கைது செய்திருந்தது. அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இந்திய அரசின் தலையீட்டை தொடர்ந்து கடந்த ஆண்டு 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் கத்தார் அதிபர் தொடர்ந்து இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அப்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.